நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் இந்த உலகை நிறைவாக படைத்த அந்த கணம் முதல் இதுவரை அவர் படைத்த ஜீவன்கள் எதையும் விட்டு விலகுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது நாம் பலமுறை கேட்ட இறைவாக்கு. நாம் உள்ளத்துக்குள்ளே இந்த எண்ணம் வேறொன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் நம்மை விலகி போகும். தாய், தந்தை, உறவுகள், தோழமை, காசு, பணம், பொன், பொருள், ஏன் நமது இளமை கூட விலகி போகும். தலையிலிருந்து விழும் முடி முதல் அடி வரை நம்மை விட்டு விலகும் வலுவின்மையால். ஆனால் கடவுளின் பிரசன்னம் என்பது நமது உடலின் ஒவ்வொரு செல்களிலும் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். அந்த பேருண்மையை நாம் நிரந்தரம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு உலகம் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கு இருக்கின்ற இந்த தேவர் நற்கருணை பிரசன்னம் என்பது அதைத்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஆழமாக நமது இதயத்திலே இந்த பேருண்மையை இறக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுதும் நாம் பார்க்கின்ற இந்த தேவ நற்கருணை பேழை இறைவனின் இருத்தலை நம்மை விட்டு நீங்காமல் விலகாமல் இருக்கும் அந்த இருத்தலை நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த நற்கருணை பேழையில் இருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்குவோம். வாழ்வில் நாம் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக விழுந்து நொறுங்கி முகவரி எழுந்து போகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் கடவுள் நம்மை விட்டு விலகவில்லை என்ற பேருண்மை புரியாததுதான். எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் பாட பாட எப்படி இறைவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார், நாம் எப்படியெல்லாம் விலகி விலகி போனாலும் நம்மை விட்டு இறைவன் ஒருபோதும் விலங்குவதில்லை என்பதை உணர கண்களை மூடி நமது வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு மனக்கண்மை ஓடுகிற பொழுது அந்த தியானத்தில் ஒரு நிமிடம் நாம் மூழ்கி இந்த நாளை தொடங்குவோம். எல்லோரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்கு செவிமடுங்கள். என்னை விலகாது இருப்பது நீ, என்னை விலகாது இருப்பது நீ, எனக்குள் அகலாய் எரிவதும் நீ, எனக்குள் அகலாய் எரிவதும் நீ, அகலா அகல
அகலா அகலே உலகில் ஒளியே இருப்பது நீ எனக்குள் அகலாய் எரிவதும் நீ என்னை அகலாத ஒளியே என்னை ஒருபோதும் அகலாத ஒளியே உலகில் ஒளி நீயே இயேசுவே இயேசுவே அகலாத அகலே அகலே என்னை ஒருபோதும் அகலாத அகலே இயேசுவே என்னை அகலாத ஒளியே ஒளியே இறையே இயேசுவே நான் உன்னை அகல போதெல்லாம் நான் என்னை அகலும் போதெல்லாம் என்னை அகலாத ஒளியே நான் உன்னை அகலும் போதெல்லாம் உன்னை நான் விலகும் போதெல்லாம் என்னை விலகாத விளக்கே என்னை ஒருபோதும் விலகாத விளக்கே நான் உன்னை விலகினாலும் என்னை விலகாத விளக்கே ஒளியே எங்கு நான் போனாலும் எந்தன் இருளை அகற்றும் ஒளியே நான் எங்கு தொலைந்தாலும் என்னை தேடி வரும் ஒளியே நான் விலகினாலும் தொலைந்தாலும் என்னை விலகாது அகலாத அகலே இயேசுவே இயேசுவே என்னை அகலாத அகலே உலகின் ஒளியான இயேசுவே வரம் வேண்டும் வரம் வேண்டும் உன்னை நான் உணரும் வரம் வேண்டும் வரம் வேண்டும் உள்ளுக்குள்ளே உன்னை உணரும் வரம் வேண்டும் உன்னை நான் உணர்ந்தால் போதும் உன்னை விலகேன் உள்ளுக்குள்ளே உன்னை உணர்ந்தால் போதும் நான் வாழ்வேன் உள்ளுக்குள்ளே உன்னை உணர வரும் தாரும் இறையே
இனி நான் செத்தொழியேன் நிறைந்து வாழ்வேன். அகலாத அழி ஒளியே என்னை விலகாத விளக்கே, அகலாத அகலே என்னை விலகாத விளக்கே. சரணம் 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 சரணம், உந்தன் திருப்பாதம் நான் சரணம். சரணம் 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 சரணம், உன் திருப்பாதம் சரணம். நாம் எங்கு விலகி போனாலும், என்று அகன்று போனாலும், தொலைந்து போனாலும், இதோ நம்மை விடாமல் ஒளியாக எங்கெல்லாம் எதிலெல்லாம் நாம் தொலைந்து போனோமோ அங்கெல்லாம் நம்மை தேடி வருகின்ற தெய்வம் இயேசு. இந்த நாளில், இந்த வேளையில், இந்த மாலையில் நாம் மாபெரும் வரம் இவர் தருவார், அருள் பொழிவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைவோம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக நாம் ஒருமித்து சரணடைகிற பொழுது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அற்புதமான ஒரு வாழ்வை இவர் நமக்கு தருவார். நமக்குள் இருக்கிற எல்லா துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அச்சம், பயம், கலக்கம், நடுக்கம், இதற்கெல்லாம் காரணம் நமக்குள் நிரம்பி இருக்கிற இந்த இருளின், நமக்குள் நிரம்பி இருக்கிற இந்த அறியாமை, இவையிலிருந்து, கட்டுகளிலிருந்து, இந்த விலங்குகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இயேசுவின் பிரசன்னம் நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும், இல்லங்களிலும் நிரம்பி இருக்க வேண்டும். நம்மை அகலாமல் இருக்கிற ஆண்டவன் நமக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வும், எந்த நேரம், எந்த வேளை, எந்த கணம் நாம் ஆம் என்று சொன்னால் நாம் மீண்டும் பிறப்போம், புதுவாழ்வு அடைவோம் என்கிற உணர்வோடு நாம் தொடருவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது தான் நம்ம சகல புனிதர்களின் விழாவையும் கல்லறை திருநாள் என்று நாம் அழைக்கின்ற அனைத்து ஆன்மாக்களின் பெருவிழாவையும் கொண்டாடினோம். திருச்சபையானது எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு வரையறையாக நமது வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நவம்பரின் முதல் நாளும் இரண்டாவது நாளும். புனிதர்களில் இரு வகை உண்டு. புனிதர்கள் வேத சாட்சிகள், இயேசுவே இறைவா என்று அந்த நினைப்பிலேயே வாழ்க்கையை, தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்தவர்கள் ஒரு தரம். மறுபக்கம் பிறர் கண்டு வியக்கின்ற அளவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் மறுபக்கம். வேத சாட்சிகள் என்பவர்கள் இயேசுவைக்காக, நற்செய்திக்காக, திருச்சபை நிறைவாக தொடர்ந்து பரிணமிக்க வேண்டும் என்பதற்கு எதிராக எது வந்தாலும் அதற்காக உயிரை மாய்த்து கொண்டவர்கள். ஆனால் இவங்க எல்லாருமே நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பாடம் என்பது அடிப்படையில் எப்படியும் வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான். அப்போ அந்தோணியார் திருத்தலம், அந்தோணியாரை தேடி வருகிறோம், கோடி அற்புதர் என்று போற்றுகிறோம். இப்படிப்பட்ட திருத்தலங்கள் இருக்கிற நமக்கு அந்தோணியாரை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கும். அதில் இன்னும் அதிகமாக அந்தோணியாரது
புதுமைகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி என் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, இவையெல்லாம் அந்தோனியார் மிக பிரம்மாண்டமாக பிரபல்யம் ஆனதற்கு பின்னால் உலகம் அறிய பிரகடனப்படுத்தப்பட்டவை. ஆனால் இன்றைக்கி நான் என்ன யோசித்தேன்னா, இது எங்கிருந்து துவங்கியது, எப்படி துவங்கியதுன்னு நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ அந்தோனியாருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இன்று அவர் பிரகடனப்படுத்தப்படுவதைப் போல அவரது வாழ்வு துவக்கம் அமைந்திருக்கவில்லை. மிக்க சாதாரணமானவர், அச்சத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவராக, தான் வாழ்ந்த அந்த குருகுல அவர்களது கூட்டு வாழ்க்கைக்குள்ளே கூட ஒதுக்கப்பட்டவராக, மிகவும் சர்வசாதாரணமானவராக, ஏற்றுக்கொள்ளப்படாதவராக, புறம் தள்ளப்பட்டவராக, அவமதிக்கப்பட்டவராக, அவமானப்படுத்தப்பட்டவராகத்தான் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண துறவி எப்படி கோடி அற்புதரானார்? அவருக்குள்ள ஏதாவது நடந்திருக்கணும்ல. இப்போ பெரிய பெரிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை இந்த நிகழ்வால் மாறினதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் வாழ்வு எப்படி மாறிச்சு? அவர் ஒரு பெரிய வழக்குரைஞராக, பாரிஸ்டர் பட்டம் பெற்றவராக இருந்தாலும் கூட, சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு அவரை பாதித்தது. அதனால் தான் வெள்ளையர்கள் மேல் அவருக்கு ஒரு கோபம் வந்தது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர வேண்டும். இப்படி இப்போ உலகத் தலைவர்கள் யார்? புத்தனுக்கு எங்கே ஞானம் வந்தது? போதி மரத்தடில் வந்தது. எதை பார்க்கும்போது வந்தது? ஒரு மரணத்தை பார்க்கின்ற பொழுது, மனிதர்கள் படுகின்ற துன்ப துயரத்தை பார்க்கிற பொழுது, இப்படி பலரும் யாரெல்லாம் மிகப்பெரிய ஞானிகளாக இன்று கருதப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நிகழ்வு தான் மாற்றுது. அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிறணும்? மிக சாதாரணமாக நம்ம இருக்கோம். நம்மை போன்ற ஆட்கள் கூட திடீர்னு கேட்டிங்கன்னா, என்னங்க திடீர்னு மாறிட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்வார்கள். பேசிக்கிட்டு இருந்தபோது ஒருத்தர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், அது ரொம்ப பாதிச்சது, நான் மாறிட்டேன். அப்படி நிறைய நிகழ்வுகள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்ம இங்கே இருக்கிற பலருக்கும் இருந்திருக்கலாம். வழக்கமாக தான் நம்ம வாழ்வோம். நாம் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைப்போம், நம்ம பேசுகிறதெல்லாம் சரின்னு நினைப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது எங்காவது ஒன்றை சொல்லுகிற பொழுது, ஏதாவது நமக்கு நிகழ்கிற பொழுது, ஏதாவது ஒரு அதிர்ச்சி நமக்கு வருகிற பொழுது, ஐயோ என்று நமக்கு தோன்றும். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் நான். ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் சிறு வயதில் நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அந்த டீனேஜ் வருகிற பொழுது மிக மோசமானவனான, இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாம், ஊர் வம்பு, தினமும் சண்டை சச்சரவு, பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவது, மீண்டும் போய் அப்பா அம்மா கையில் காலில் விழுந்து, ஹெட்மாஸ்டர் காலில் விழுந்து சேர்ப்பது, இப்படி இளமை காலம் வருகிற பொழுது கல்லூரியில் யாருமே கட்டுப்படுத்த முடியல. கடைசியில் வீட்டில் சாபம் கொடுத்து, இங்கே போய் செத்து போ அப்படின்ட்டு அனுப்புகிறார். அவன் போய் உட்கார்றான், ஒரு ஆலயத்தில் போய் உட்கார்றான். யாருமே இல்லை. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, இன்னும் நம்ம வாழ்ந்து எதற்கு? சரி, ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு ரயிலில் தலையை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணும்போது ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. பக்கத்தில் உட்காந்து அவரும் ஜெபம் பண்ணிட்டு, தம்பி டைம் ஆகிடுச்சு, கோயில் சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ யார் எவருன்னு எனக்கு தெரியாதுப்பா, உலகம் பெருசு, வாழ்க்கை அதை விட பெருசு. ஆனால் நீ வாழ்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை பெருசா சிறுசான் இருக்கும். உலகம் பெருசு, ஆனால் நீ வாழ்வதை பொறுத்து உன் வாழ்க்கை பெருசா சிறுசான். அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் வேணும். நீ எதை பற்றி கவலைப்படுறேன்னு தெரியுது. உன்னை கவலைப்பட வைத்தது எது? பிறர் கவலைப்பட்டது தான் உன்னை கவலைப்பட வைக்குது. அதை விட்டு விலகு
அப்படின்னு சொல்லிட்டார். கடைசி விட்டு விலகு, நல்லா இருப்பேன்னாரு. அது வார்த்தை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி. விட்டு விலகு. எதுவெல்லாம் உனக்கு வருத்தம் தருகிறதோ அதற்கு காரணம் பிறருக்கு நீ தந்த வருத்தம். பிறருக்கு நீ தந்த வருத்தம் உன்னை வந்து அடைகிறது. விட்டு விலகு, நல்லா நலமாகும். இது அனுபவத்தை எனக்கு பகிர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். எது உன்னை இவ்வளோ பெரிய ஆளை நீ எப்படி ஆனேன்னு கேட்டதுக்கு வந்த பதில் தான் இது, விட்டு விலகு. இப்படி நிறையா உதாரணங்களை நானே சொல்லுவேன். ஒருவர் விமானத்தில் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். வெளிநாட்டு விமானங்களில் தெரியும், பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும், லோ கிளாஸ் இருக்கும். நண்பர் ஒருவர் அந்த விமானத்தில் ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறார். அவர் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணி கொடுத்தார். சாதாரண ஆட்கள்லாம் போக முடியாது. சாதாரண கட்டணத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும், லட்சக்கணக்கில். ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ எனக்கு அந்த கொடுப்பனை. நான் உட்காந்து போகிறேன். பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்தார். பைலட் உடுப்பில் இருக்கார். அவர் பார்த்தா பைலட் உடுப்பை மாற்றலை, வந்து உட்காந்துருக்கார். நான் பார்த்தேன். நான் ரோமன் காலரில் இருக்கேன். ரோமன் காலர் போட்டால் குருவானவர்னு தெரியும். அவர் வந்து பார்த்தார், நானும் பார்த்தேன். என்னை பார்த்த உடனே அவர் டக்குன்னு கண்ணு கலங்குச்சு. அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படி உட்காந்துட்டார். என்னடா நம்மளை பார்த்து கண்ணு கலங்குறாரு, எனக்கு நம்ம ஒன்றும் செய்யலையே. அப்புறம் என் மனசு தோணுச்சு, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பேசு. அவருக்கு ஒன்றை பார்த்து காலரை பார்த்துட்டு சாமியார்னு தெரிஞ்சு அழுகணுன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ பேசுன்னு ஒரு உள் உணர்வு. உடனே நான் பேசினேன். பிரதர் அப்படின்னு பேசுனேன். பிரதர், வாட் இஸ் யுவர் நேம், உங்கள் பேர் என்ன, அப்படி பேச ஆரம்பித்தேன். அவர் முதல்ல பேச தயங்கினார். அப்புறம் பேச ஆரம்பித்தார். அவர் விளக்காரர். பேசி 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 நல்ல நண்பர் ஆயிட்டார். அப்புறம் சொல்கிறாரு, இதுதான் எனது இறுதி பயணம், திஸ் இஸ் மை லாஸ்ட் ஃப்ளைட். இந்த விமானம் கீழே இறங்குகிற பொழுது நான் செய்யப்போகிற வேலை என்னை மாய்த்து கொள்ளப் போகுது. ஐ எம் கோயிங் டு சூயிசைட், நான் தற்கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டார். என்ன காரணம் என்று சொன்னேன். அவர் நிறைய காரணங்களை சொன்னார். நான் சொன்னேன், சாவதற்கு பல காரணங்களை நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். நான் சொன்னது எப்படியும் அந்த நேரத்துக்கு வந்துச்சு. சாவதற்கு பல காரணங்களை நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். ஆனால் வாழ்வதற்கு ஒரு காரணம்தான், நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது, விலை மதிக்க முடியாது. அது வரைக்கும் அப்படியே இருந்தவர் டக்குன்னு அவர் முகத்தில் ஒரு வெளிச்சம் என்னை பார்க்க முடிஞ்சது. வாட் டிட் யூ சே, சே இட் ஒன்ஸ் அகேன், மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னார். நான் மறுபடியும் சொன்னேன், சாவதற்கு பல காரணங்கள், வாழ்வதற்கு ஒரே காரணம். வாழ்வு என்பது கடவுள் கொடுத்தது, விலை மதிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது ஒரு காலம் நாம் மாய்க்கக்கூடாது. ஒரு காரணம் தான் வாழ்வதற்கு, நான் வாழ்வேன் வீழ்வேன் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம். அவர் அப்படியே பெல்ட்டு போட்டிருந்தோ டக்குன்னு பெல்ட் எடுத்தார், எழுந்து என்னை அப்படியே அணைத்து கொண்டார். அணைத்து போகும்போது தண்ணி கட 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 கடன்னு அவர் சொன்னார், யூ சேவ்டு மை லைஃப், என் வாழ்க்கையை எங்கே திருப்பி கொடுத்துட்டீங்க, நான் உயிர்த்திருக்கிறேன், மீண்டும் புது வாழ்வு எனக்கு. கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கிடைச்சதுன்னு. புரியுது அவங்களுக்கு? பிஸ்னஸ் கிளாஸ் கடவுள் கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற வைத்திருக்கிறார். நான் மனசில் நினச்சேன், இது நமக்கு தேவையா? சாமியாருக்கு இவ்வளோ தூரத்து பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நீங்கள் சிந்திச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பர். இங்கே பட்டன் அமுக்குனா இப்படி போகுது, இங்கே பட்டனுக்குனா இப்படி போகும், பின்னால் மோட்டர் அடித்து இப்படி புஷ் பண்ணுறதுக்கு வரும், அப்படி திரும்பினா ஏரோஸ்டஸ் வந்து என்ன கேட்டலாம், பயங்கர ராஜபசரனை. எனக்கு தேவையே இல்லாது. என்ன பானம் கேட்டாலும் கொடுப்பாங்க, எது சாப்பாடு கேட்டாலும். எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஒரு உயிரை காப்பாற்ற இறைவனை கொடுத்த பிச்சை இது. அப்படி பல காரணங்களால் வருத்தத்தில் இருப்பதற்கு பல காரணங்கள், ஆனால் வாழ்வதற்கு
ஒரு காரணம், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வரி ஒரு மனிதனை மாற்றிவிடும். அப்போ இந்த அந்தோனியாருடைய வாழ்வில் மிக சாதாரணமாக இருந்தவர் எப்படி கோடி அற்புதனார், ஒரு புனிதர் கூட கோடி அற்புதன் கிடையாது. ஒரு புனிதர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார். இதோ இந்த ஒரு மாதத்திலே ஒரு 10-12 புனிதர்களை திருச்சபை அறிவித்திருக்கிறது. கோடி அற்புதர் ஒருத்தரும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் பொழுதும் விடுகிற பொழுதும் இந்த நாள் இறைவனுக்கு சொந்தமானது, இந்த வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தமானது, அதில் 100% கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளை நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, உங்களை மாதிரி உண்டு அப்படி சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் முகஜப்பார், முகர கட்டைப்பார், நீ என்ன பேசுகிற, நீ என்ன செய்கிற, எது செஞ்சாலும் வேலைங்கள விடியா முகர பீடை, பார்த்தாலே அறுக்கட்டை மூஞ்சி, இப்படி தான் சொன்னால் நாம் எப்படிங்க இருக்க முடியும்? நீங்களே சொல்ல பாருங்கள். 24 மணி அத்தகைய ஒரு பின்னணி தான் அவருடையது. அப்போ இத்தகைய பின்னணியில் வாழணுன்னா புனித அந்தோனியாருக்கு ஒரே ஒரு செய்தி என்னென்னா, கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், என்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் எனக்கு ஒரே காரணம்தான், அற்புதமான வாழ்க்கை, அற்புதர் தந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அற்புதமாக வாழ வேண்டும். இதுதான் என் மனசுக்கு வந்துச்சு. அற்புதர் தந்த வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அந்த அற்புதமாக வாழ வேண்டும். அதுதான் அவரை அறியாமலேயே அற்புதங்கள் அவர் வாழ்வில் நடக்கிறது. உங்களுக்கு வரலாறு தெரியும். ஒரு அற்புதம் அப்படி நடக்குது. அன்று மறைவுரை ஆற்ற வேண்டியவர் வர இல்லை. அந்தோனி வாப்பா, அன்னைக்கு தொடங்குது பாருங்க, வேற லெவல். அப்போ யோசிக்கிற பொழுது இன்று அதிநுட்ப நவீன உலகம் இதை உறுதி செய்கிறது. உளவியல் இன்று இதை உறுதி செய்கிறது. பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்கிறான். பிளாசிபோ எஃபெக்ட் படித்தவர்கள் போய் படித்து பாருங்கள், கூகுள் பண்ணாலே வரும். பிளாசிபோ எஃபெக்ட். அதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பல பேருக்கு செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு தடவை போனோன்னு பயங்கரமாக தலைவலி, ஒரு வாரமாக எந்த மாத்திரை போட்டும் சரியாகலைன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ என் பாக்கெட்டில் விட்டமின் சி இருந்துச்சு. நான் யாருக்கோ வாங்கிக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு உள்ளே இருந்துச்சு. நான் நைஸாக அதை எடுத்துட்டு இது நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கே ஒரு மருத்துவர் கொடுத்தாரு. ஒரு மாத்திரையே பல்லாயிரக்கணக்கான ரூபா. இதை சாப்பிட்டா எந்த தலைவலியாக இருந்தாலும் சரியாக போயிடும். இது நான் எனக்காக வச்சுருக்கேன், எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னா திடீர்னு ஒரு பூசை பிரசங்கன்னு சொல்லும்போது தலைவலி இருந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டம் வரும். பெரிய பெரிய இடங்களுக்கு போகும் பொழுது இதாயிரும்ல, அது உங்களுக்கு தர உடனே சரியாக போயிடும். அப்படியே ஃபாதர் அதை போட்டாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் வாட்சை பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம். அதில் 3 நிமிஷத்துலேயும் சரியாகும், 6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் சரியாயிரும்ண்ணா. நான் கொடுத்தது வைட்டமின் சி. அவங்க சாப்பிட்டுட்டு 8வது நிமிஷம் ஃபாதர் தலைவலி போயிடுச்சுன்னாங்க. இப்படி பல நிகழ்வுகள் இருக்குது. 1-2 இல்லை, நிறையா. அன்றைக்கி ஒருத்தங்க போனாங்க, எனக்கு வயிறு எப்பவுமே பிரச்சனை, நான் பல மருத்துவர்கிட்ட போனேன், சரியாகலைன்னு. ஒரு முத்திரை சொல்லித்தரேன், முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 விரலும் இப்படி பிடிங்க, இது 2 இப்படி பிடிங்க, இதை பிடிச்சி இப்படி பிடிங்க, இப்படி பிடிச்சிட்டே இருங்க, ஒரு 5 நிமிஷம் பிடிங்க, விட்டுருங்க, அப்புறம் 1 மணி நேரம் கழித்து இப்படி பிடிங்க, நம்ம பேசி கிளம்புறதுக்குள்ளார சரியாயிடும்னே. அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் 5 நிமிஷம் பிடிச்சிட்டு விடுங்கன்னா அந்த அம்மா விடவே இல்லை. புட்டி உடும்பு பிடி அப்படியே பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சி நான் கிளம்புறதுக்குள்ளே வயிற்று வலி சரியாயிடுச்சு ஃபாதர். இது வலிக்கு மட்டும் இல்லை, பொண்ணு தேடி போகிறவங்கள பார்த்து, இந்த வாரம் நல்லா ஞாபகத்துலங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூசைக்கு போகும்போது இந்த பொண்ணுக்கு வரன் அமைஞ்சிருக்கும், போங்க அப்படின்னுவேன். நினச்சிக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி அமைஞ்சிருச்சு, அதே கோயிலில் உட்காந்து பேசி முடிச்சிட்டோன்னு.
பிளாசிபோ எஃபெக்ட். பிளாசிபோ எஃபெக்ட் படிங்க. இயேசு சொல்வதும் புதுமைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அறிவியல். உன் நம்பிக்கை உனக்கு நலம் செய்தது, சமாதானமாய் போ. உன் நம்பிக்கை உனக்கு நலம் செய்தது. இயேசு எல்லார்ட்டையும் கேட்பார், என்னப்பா வேணும் உனக்கு? ஆண்டவரே, நான் குருடன், கண் இல்லை, என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன நம்புற? நீங்க சொன்னா நான் பார்த்துருவேன், நான் சொல்லுகிறேன் நீ பார்த்துருவான். ஒரு இஃபெக்ட் அது. இந்த நம்பிக்கை நம்ம சொல்றோம் இன்னைக்கு அறிவியல் அது பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுது. என் நம்பிக்கை இல்லை, உன் நம்பிக்கை. செத்தவன் லாசர், ஆண்டவரே லாசர் செத்து போயிட்டான், அப்படியா? என்னன்னு சொல்றீங்க? நீங்க வந்தாவன், நீங்க இருந்தா செத்துருக்கவே மாட்டான். அப்ப நான் வந்தா உயிர் வந்துடும், அப்படியா? வரேன், லாசரே வெளியே வா. என்னங்க சாதாரண விஷயமா? யாராவது உலகத்தில் எவனா சொல்லியிருக்கானா, சுப்பிரமணிய வெளியே வா, ரமேஷ் வெளியே வா, மாரியம்மா வெளியே வா, சுகன்யா வெளியே வான்னு சொல்லி யாரெல்லாம் வந்திருக்காங்களா? வரமாட்டாங்க, வர முடியாது. மார்த்தாவும் மரியாவும் நம்புகிறார்கள். இயேசு சொன்னால் லாசர் வெளியில் வந்துடும். பிளாசிபோ எஃபெக்ட். அது எப்படி வரும்? அந்தோனியாருக்கு எப்படி வந்ததுன்னா, நாம் எப்பொழுதும் இன்று நான் சொன்னதை போல இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், நாம் இறைவனை விட்டு விலகி விலகி போகிறோம். ஆனால் நமக்கு தெரியாது. நமது வார்த்தைகள் அதனால் விலகி போவோம், நமது செயல்களால் விலகி போவோம், நமது அணுகுமுறைகளால் விலகி போவோம், நாம் இருக்கிற இடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களால் விலகி போவோம். நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம நினைக்கிறதில்லை, நம்ம விலகி போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த புனிதர்கள், வேத சாட்சிகள் அதை நம்புகிறார்கள். என்னோடு கடவுள் இருக்கிறார் நம்புகிறாங்க. The presence is there அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவர்களால் முடியுது. வரலாற்று ரீதியாகவும் பாருங்களேன், ஜப்பான் குட்டி நாடு, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் செய்த அட்டூழியங்கள் நமக்கு தெரியும். உலக போரில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். நாகசாகி, ஹீரோஷிமான் 2 நகரங்களை போட்டு அணுகுண்டை போட்டு கலைச்சி கொன்னே விட்டான், நாசப்படுத்திட்டான். எதுவும் விளையாது, உயிர்கள் வாழாது, இன்னும் இஃபெக்ட் இருக்குது. ஆனால் அந்த நாடு இன்று உலகத்தில் தலை சிறந்த ஒரு நாடாக பழகிக்கிறோம். ஜப்பான் மூளைன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த அளவுக்கு அவர்கள் மிக உயர்ந்து இருக்கிறார். அதை கொஞ்சம் நான் படித்து பார்த்தேன், என்ன எப்படி. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், இக்கிகாய். இக்கிகாய் என்று ஜப்பானியர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள். இக்கிகாய் அது ஒரு பெரிய சித்தாந்தம். இக்கிகாய் 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 இக்கிகாய்னா என்னன்னா, இது புதிய நாள், புதிய வாழ்வு, வாழ வேண்டும். இக்கிகாய் யோசித்து பாருங்க. அழிச்சிட்டான், நாடே அழிஞ்சு கிடைக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எல்லாரும் சொல்லுது இக்கிகாய், இது புதிய உதயம், இது புதிய நாள், புதிய வாழ்வு. See, this is a good morning, this is a good day, this is a good life, new life அப்படிங்கிறான். சொல்றது யாரு? அழிஞ்சிட்டான், நாடே அழிஞ்சிருச்சு. அவனுடைய தாரக மந்திரம் இக்கிகாய், புதிய மழை, புதிய காலை, புத்தம் புது காலை, பொன்னிற வேளை என் வாழ்விலே புது ராகம். புத்தம் புது காலை, பொன்னிற வேளை, என் புது ராகம். அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புது வாழ்வுங்கிறான். லெட் மீ ஸ்டார்ட் அ நியூ டே. ஏன்னா புது 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 உதயம், புது நாள், புது வானம், புதிய பூமி, புதிய வாழ்க்கை, புதுசாக வாழ்வோம், ஃப்ரெஷ்ஷாக தொடங்குவோம் அப்படிங்கிறான். இன்றைக்கி அந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எங்கேயோ போயிடுச்சு நாடு. ஒரு வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இறை சக்தி இருக்கிறது, அவனுக்கு தெரியும். இக்கிகாய் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு எங்கேருந்து வருது? இங்கேருந்து தானே வருது, இங்கேருந்து தானே வருது, இங்கேருந்து தானே சொல்கிறான். அப்போ இதையும் கொடுத்தது யார்? கடவுள் தானே. இக்கிகாய். ஆப்பிரிக்க கண்டம் நமக்கு தெரியும். இந்த ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு செய்த அழிமதிகள், அயோக்கியத்தனங்கள் இன்னும் முடியல.
இன்னும் முடியல. அமெரிக்கா என்கிற ஒரு நாடு எப்படி உருவானது? ஐரோப்பாக்காரர்கள் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அமெரிக்காவுக்கு போய் அந்த நாட்டில் வாழ்ந்தவனெல்லாம் விரட்டி விரட்டி, செவ்விந்தியர்களை விரட்டி விரட்டி கொன்று அவன் உருவாக்கினதான் அமெரிக்கா. இன்றைக்கி பெரிய உலகத்தில் முதல் நாடுன்னு சொல்லுவான். நான் அமெரிக்கா போகும்போதில் இதெல்லாம் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு கோபமாக வரும். அப்படி நீ பார்த்து கோபமாக பார்ப்பானுங்க. என்னையா உன் நாடுன்னு கேட்பேன். என்ன உன் வரலாறு? ரத்த கலரி உன் வரலாறு. இருக்கிறவனையெல்லாம் சொந்த நாட்டுக்காரனை ஓடி ஓடி விரட்டி கொண்டுட்டு நீங்கள் உலகத்தின் முதல் நாடா? உனக்குன்னு சொந்த மொழி கிடையாது, ஆங்கிலேயன் மொழி. உனக்குன்னு சொந்த கலாச்சாரம் கிடையாது, உனக்குன்னு பண்பாடு கிடையாது, உனக்குன்னு உடை கிடையாது, உனக்குன்னு உறவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உடை கிடையாது, உணவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உனக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. நீ என்ன உலகத்தின் பழி நாடு? எல்லாமே அடக்கி ஒடுக்கி அடுத்தவன் இருக்கிறது எல்லாம் அபகரிச்சுக்கிட்டது முதல் நாடாக சொன்னால் கோவப்படுவான் ரொம்ப. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு. ஆப்பிரிக்காவுக்கு போய் விலங்குகளைப் போல இந்த கருப்பினத்தவர்களை கொண்டு வந்து எல்லா காடுகளை எல்லாம் அழித்து எல்லாத்தையும் உருவாக்க வைத்தது அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற ரயிலாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் இவர்களை வைத்து உடல் உறுதியானவர்கள் கட்ட வச்சாங்க. இன்றும் அமெரிக்க ஐரோப்பா நாடுகள் ஆப்பிரிக்காவினுடைய ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் அங்கே இருக்கிற தலைமை பீடங்களில் இருக்கின்ற பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆட்களுக்கு காசை அள்ளி கொடுத்து அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அள்ளிக்கிட்டு போகிறாங்க இன்னை வரைக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிங்க, புத்தகங்களை படிங்க. இன்னும் நடக்குது. ஆனால் அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அவர்கள் இன்று உலகளாவி பல துறைகளில் உயர்ந்து நிற்கிறார்கள். விளையாட்டுத்துறையில் போனீங்கன்னா எல்லாம் கருப்பினத்தவர்கள். நீங்கள் இந்த மாரத்தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பினத்தவர்களாக இருப்பான். ஸ்போர்ட்ஸில் எல்லாம் எடுத்துப்பார்கள் கருப்பினத்தவர் இருப்பான். இன்று மிகப்பெரிய எழுத்தாளர்களாக பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க எப்படா வந்தாங்க அப்படின்னா, அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹக்குனோ மட்டாட்டா அவங்களுக்குள்ளே பேசும்போது சொல்லுவாங்களாம். இந்த லைன் கிங்கில் ஒரு வார்த்தை வந்துச்சு, அது என்னன்னு நான் ஸ்டடி பண்ணேன். ஹக்குனோ மட்டாட்டா கேள்விப்பட்டீங்களா யாராவது? எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. இங்கே தான் இருக்கீங்களா? 2 வார்த்தை சொன்னேன், கடைசியில் கேட்பேன் நான். ஹக்கினோ மட்டாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான், அவன் வாழ்க்கையே பிரச்சனை. அடிச்சு கொத்த தூக்கிட்டு போகிறான், கொண்டு போய் கொள்றான், செத்து போனான், கடலில் போட்டான். இதான் அவங்க வரலாறு. இன்றைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க சொல்கிறான் ஹக்கினோ மட்டாட்டா, நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க, ஹக்கினோ மட்டாட்டா. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இது ஒரு நமக்குள்ளே இருக்கிற உள் உணர்வினுடைய வெளிப்பாடு. அப்போ இருவகையாக ஒரு அணுகுமுறை நாம் பார்க்குறோம். அதற்கு அந்தோனியார் மிகப்பெரிய ஒரு உதாரணம். என்னடா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ துயரன்னு கவலைப்பட்டு வெந்து நொந்து சாகிறதா, அல்லது துன்பத்துயரோ சோதனை வேதனை எது வந்தாலும் அக்கினோ மட்டாட்டா அப்படின்னு இருக்கிறதா, இக்கிக்காயின்னு இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்க. படு சீரியஸாக உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் சொல்லுங்க. அந்தோனியார் நினச்சிருந்தா, ஏன்னா எல்லாரும் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க, ஒன்றுக்கு உதவாதாங்க, அப்படியே இருந்திருந்தா அவர் இன்னைக்கு கோடி இருப்பதா இருப்பாரா? யோசிங்க. அற்புதமானவர், அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அற்புதமாக நான் வாழ வேண்டும். இக்கிக்காய் அக்கினோ மட்டாட்டா, இதுதான் வாழ்வு. அப்போ இயேசுவினோட வாழ்வு மிகப்பெரிய ஒரு மாதிரிகையாக எல்லா புனிதர்களுக்கும் ஏன் இருந்திருக்கிறது? எப்படி ஒரு கோடி அற்புதர் உருவானார்? எப்படி நமக்கு வேதம் வந்து சேர்ந்தது? ஒரு செவேரியார் உருவானார். ஒரு ஜான் தி பிரிட்டோ எப்படி உருவானார்? எப்படி வீரமாமுனிவர் வந்தார்? எத்தனை புனிதர்கள் இங்கு வந்திருக்கிறார். இது நமது மண்ணுக்கு சொந்தக்காரர் தேவசகாயம். அதற்கு பிறகு புனிதர்களான ஏராளம் பேர் இருக்காங்க. கேரளாவிலே 3-4 பேர் இருக்காங்க. உலக வரலாற்றில் முடிவில்லாமல் ஜீசஸ் கோஸ் ஆன் இன்ஸ்பைரிங் பீப்புள் ஆஃப்டர் 2000 இயர்ஸ். 2000 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இயேசுவினோட வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு இக்கிக்காயா ஹக்குனா மட்டாட்டாவா எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க.
ஏன் என்று இந்த இறை பிரசன்னத்தை நாம் இங்கே வைத்திருக்கிறோம்? இந்த தேவ நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவை வைத்து நாம் ஏன் வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம்? வை? எதுக்கு? யோசித்து பார்க்கணும். நம்மளும் இந்த ஜப்பானியர்கள் போல ஒரு இக்கிக்காயா, ஒரு ஹக்குனோ மட்டாட்டாவா, ஒரு அந்தோனியரை போல கோடி அற்புதரா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம வந்தோம், உட்காந்தோம், பக்தி பரவசத்தோடு உட்காந்துட்டு அப்படியே ஆண்டவரே அதை கொடு இதை கொடு, என்னதான் இருந்தான், என்ன வாழ்க்கை எப்படி ஆகி போச்சே, அங்கே போனால் அவன் திட்டுறான், முன்னால் போனால் இடிக்கிறான், பின்னால் போனால் உதைக்கிறான், சைடில் போனால் சறுக்குது, இப்படி போனால் உருக்குது, சாப்பிட்டா சரியாக போக மாட்டேங்குது. இப்படியே 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு திருப்பியும் அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை. இறை பிரசன்னம், the presence of Jesus could inspire us and transform us. அப்படின்னா இந்த நேவ நற்கருணைக்குள் நம்ம முன்னால் இருக்கிற பொழுது அது நமக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கணும், ஒரு உத்வேகத்தை தர வேண்டும், ஒரு புத்துணர்வை தர வேண்டும், ஒரு புதிய பார்வையை தர வேண்டும், ஒரு புதிய பரிமாணத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு புதிய விலாசமான ஒரு உலகத்தை நமக்கு காட்ட வேண்டும், ஒரு புதிய வானகம், ஒரு புதிய வையக வேண்டும், ஒரு புதிய இதயம் பிறக்க வேண்டும். நம்ம பல நம்பர்கள் அடிக்கிறோம், ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறதுங்க, நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஊரில் வளர்ந்தேன், எங்கள் அப்பா அம்மா ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மாதிரி பொருளாதாரம் இல்லை, திங்க சோறு இல்லை, படிக்க ஸ்கூல் இல்லை, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். எல்லோரும் தான் 100 கோடி வச்சுருக்கணும், அதான் சொல்கிறான். என்னங்க 100 கோடி தாங்க, 10,000 கோடி வச்சுருக்காங்க, அவன் 50,000 கோடி வச்சுருக்கான்றான். கோடி வச்சுருக்கவன் லட்சம் வச்சுருக்கவன் அவன் கோடி வச்சுருக்காங்க, என்கிட்ட லட்சம் தான் இருக்குது. 1000 வச்சுருக்கவன் அவன் லட்சம் வச்சுருக்காங்க, பாருங்கள் எனக்கு 1000 தான் இருக்கணும். 100 வச்சுருக்கவன் அவன் 1000 வச்சுருக்கான்றான். ஆனால் பிச்சைக்காரன் சந்தோஷமாக இருக்கான். நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவன் எதை ஃபாலோ பண்ண தெரியுமா? இக்கிக்காய் ஹக்குன்னா மட்டாட்டா, புதிய காலை புதுசாக வரும், அவன் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் மற்றவன்லாம் நிறைவடையாதவன், அவன் யாராலும் இன்ஸ்பயர் பண்ணப்படவில்லை. பிச்சைக்காரனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவன் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவனுக்கு என்றைக்கும் ஹிக்கிக்காய் தான், என்றைக்கும் ஹக்குன்னா மட்டாட்டா தான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், ஆம்பாரில் இருப்பான். ஆனால் நம்ம டெய்லி படிப்போம், கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியில் ஒரு மூலம் கூட்ட முடியும், இது படிப்போம். நம்ம வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, இதெல்லாம் படிப்போம். ஆனால் வீட்டுக்கு போய் ஒப்பாரிப்போம். இயேசுவினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். யோசித்து பாருங்களேன். ஒரு 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 விதமான ஒரு விதமான எப்படி சொல்கிறது, அதை கொடூரமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் இப்படி யோசிக்கணும், கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா தாய் கற்பம் தரிக்காமலேயே திருமணமாகாலே கற்பம் தெரித்தவள் யார்? இயேசுடைய தாய். எவ்வளோ கொடூரம். அப்பாக்காரர் விட்டு ஓடலான்னு நினைக்கிறார், எவ்வளோ கொடூரம். ஏனென்றால் மனம் முடித்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள், நியாயம் தானே, எந்த ஆம்பளையும் விட்டுட்டு தானே போவான். கொடூரமானது இது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையில் என்னது? திருமணம் ஆகாமல் கர்ப்பம் தெரித்த தாய், இதை தெரிந்து விட்டு ஓட வேண்டிய ஓட நினைத்த தந்தை. அதுக்கப்புறம் கனவிலே கடவுள் வந்தார், மாதாவுக்கு வானதூதர் வழியாக வந்தாங்க, அது வேற. ஆனால் அடிப்படையில் உலகம் இதைத்தான் சொல்லியிருக்கும். ஆனால் அன்னை மரியாள் இது எங்கனமாகும் என்று கேட்டு இதை இங்கனம் என்றவுடன் இதோ உமது அடிமை உமது சித்தத்தின்படி சொன்னான். அதுதான் இக்கிக்காய் அக்குனோ மட்டாட்டா. புரியுதுங்களா? இவருக்கும் சொன்னா, என்னடா ஆம்பளை நீ, நிச்சயம் பண்ணியிருக்கு, மனம் முடிக்க வேண்டிய பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, மனுஷனா நீ, அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் விஷயம் தெரிஞ்ச உடனே சரி என்று அவர் அன்னை மரியாளோடு இருந்தார். ஏன்? இக்கிக்காய் அக்குனோ மட்டாட்டா. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி என்பது அதுதான். பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏரோது கொல்ல தேடுறான். ஐயோ இது தேவையா, இது தேவையா நமக்கு என்று இருவரும் நினைக்கவில்லை. பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். அதுதான் வரலாறு, புதுசாக ஒன்று நான் சொல்லலை, ஓடினாங்கல்ல.
ஈன்றெடுப்பதற்கு இடம் இல்லை. என்னடா வாழ்க்கை, பெத்தெடுக்கிறது கூட வழி இல்லை, மீட்பருங்கிறாங்க. என்ன அது இறைமகன்கிற இயேசுன்னு பேரிட்டு வச்சுருக்கோம், என்ன பெத்தெடுக்கிறதுக்கு இடம் இல்லை, கொல்ல தேடுறான். ஏறாது 12 ஆண்டுகள் 12ஆவதில் தேடி தொலைஞ்சு போன மகனை தேடினா ஏன் என்னை தேடுகிறீர்கள், என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது தெரியாதாங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுது, இவர் தாங்கிய வயிறும் பால் உண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவே, இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே அப்படிங்கிறான் ஒரு பக்கம். அவனே சொல்கிறான், பேய்கள் கூட நடுநடுங்குகிறதே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவர் எல்லா நோய்களையும் குணமளிக்கிறாரே, எப்படி செத்தவர்களுக்கு கூட உயிர் கொடுக்கிறாரே, எப்பேற்பட்ட ஆளுங்கிறான் ஒரு சைடு. இன்னொரு சைடு, இவன் பெயல் செபோலை கொண்டு பேய் ஊட்டுகிறான், இவன் மக்களை திசை திருப்புகிறான், இவன் கலகக்காரன் இப்படின்னு சொல்கிறான். கொடுமை இல்லையா? ஆனாலும் இயேசு 30 ஆண்டுகள் தன்னை தயார் செய்து, 13லேருந்து 30 வருஷம் தன்னை தயார் செய்து 3 ஆண்டுகளில் இந்த ஏர்போர்ட் சர்ச் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டார். ஏனென்றால் இன்று அக்கினோ மட்டாட்டாக்கும் இன்னொன்று என்ன சொன்னேன், இக்கிக்காவும் அங்கேருந்து தான் வந்துச்சு. புரியுதுங்களா? இந்த இக்கிக்காயும் அக்கினோ மட்டாக்கும் இன்ஸ்பிரேஷன் ஜீசஸ் அங்கிருந்து வந்தது. அவர் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது பணி, போங்கடா, சதி செய்யும் பரிசெய்யும் மறைநூல் அறிஞ்சு எவன் என்ன வேணா சொல்லிக்க, ரோமை சாம்ராஜ்யம் பிலாத்து ஏரோது எவன் வேணா என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இக்கிக்காய் அக்குனோ மட்டாட்டா அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் இங்கேருந்து தான் வந்தது. நான் சொன்னேன் அது அந்தனியாருக்கும் அதுதான், இன்றைக்கி இருக்குது. ஜப்பானிக்கு வந்தான், ஆப்பிரிக்காவுக்கு வந்தால், எந்த இடத்தில் உலகில் அடிமைப்பட்டு வறுமைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கிரியாவுக்கு ஜீசஸ் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த என்டையர் வேர்ல்ட் ஃபார் த சென்ச்சுரிஸ் டு கம். உலகம் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன்னா அதுதான் அர்த்தமாக நான் பார்க்கிறேன். இயேசு வந்து நிற்கணும்னு தேவை கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை will continue to inspire people for generations to come. உலகம் முடிவரை எத்தனை சந்ததிகள் வந்தாலும் அவர் வாழ்ந்த 3 ஆண்டு பணிவாழ்வு போதும் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத தெய்வம் நீ மட்டும், ஏன் நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. ஆனா இறை வார்த்தை தன்னை உணர்ந்து வாழ்க்கை தன்னை தொடர்ந்தால் வானம் மண்ணில் வந்து நம்மை உயர்த்தும். அதுதான் இக்கிக்காய் அக்குனா மட்டட்டா. அதுக்கு என்ன வேணும்? நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும் எப்போதும், நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. அப்புறம் எப்படி சுத்தி இருக்கவெல்லாம் பொய் புழுக அயோக்கியன் அராஜகம் பிடிச்சவன் பழி வாங்குறவன் அப்படிதான் இருப்பான். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து, இந்த உண்மைதனை உணர்ந்து உயிருடனே எழுந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? The truth will set you free. உண்மை உனக்கு விடுதலை தரும். உண்மை என்னது? இதுதான் நம்பிக்கை. பிளாசிபோ தான் உண்மை. நீ நினைச்சா நடக்கும், நீ நம்பினா நடக்கும். எது உண்மை?
ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச மாதிரி எவ்வளவோ கண்டுபிடிச்சான். அந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இக்கிகாய் தான். அட்டிமை இனமான இந்த ஆப்பிரிக்காக்காரன் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறானா, அவனுக்கு உந்து சக்தியாக வந்தது அக்கினோ மட்டாட்டா தான். உங்களுக்கு என்ன என்ன யோசிங்க, எனக்கு என்ன, எனக்கு இக்கினோ மட்டாட்டா, அவனுக்கு அக்கிக்காய், அவனுக்கு எனக்கு என்ன நம்ம கேட்கணும். அப்போ உண்மை பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து, அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உண்மைதனை உணர்ந்து உயிருடனே எழுந்தா, அப்படின்னா உயிர்க்கணும். செத்ததுக்கு அப்புறம் உயிர்க்கிறது இல்லை, நான் சொல்லலை இந்த பாட்டில், நான் அதை வைக்கல. செத்ததுக்கு அப்புறம் உயிர்ப்போம், அது வேற. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கை செத்தா உயிர்ப்போம். ஆனால் இங்கே உயிர்க்கணும். The resurrection should take place right here. இங்கே உயிர்க்காதவர்கள் செத்ததுக்கு பின்னால் உயிர்க்க முடியாதுங்கிற நான். நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான். இங்கே என்னால் உயிர்க்க முடியவில்லை என்றால் செத்ததுக்கு பின்பாக உயிர்க்க முடியாது என்று சொல்லுகிறேன். என்னால் முடியாது என்கிற இருட்டு சிந்தனையிலிருந்து நம்ம உயிர்க்கலன்னு வைங்க, எப்படி உயிர்ப்பீங்க? என்னால் இதை செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் நம்பவில்லை என்றால் எப்படி உயிர்ப்பீர்கள்? எப்படி செத்ததுக்கு அப்புறம் உயிர்ப்போம்? என்னை கற்பா இருக்க, அழகு அசிங்கமா இருக்க, கட்டையா இருக்க, குட்டையா இருக்க, நெட்டையா இருக்க, முட்டையா இருக்க, நீ இந்த ஊர்ல இருந்து வர, இப்படி சொல்றதுனால விழுந்து நொறுங்கி போனோம்னா செத்துட்டோன்னு அர்த்தம். நம்மை சாகடிப்பதற்காக இந்த சமூகம் எல்லா திசைகளிலும் ரெடியா இருக்கிறது. என்ன சொன்னால் என்ன செய்தால் நாம் அழிந்து போவோம் என்று சொல்வதற்காக இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செத்து போனா ஓகேவா? அப்புறம் உண்மையிலே வாழுகிறது பொழுதே செத்து விட்டு செத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி உயிர்க்க முடியும் சொல்லுங்க? இயேசு உயிர்த்தார் என்றால் அதன் அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? அவன் அடித்து நொறுக்கினாலும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. அங்கதான் இயேசு நிற்கிறார். அதுதான் இந்த இக்கிக்காய் அக்குனா மட்டாட்டாக்கு கிரியா ஊக்கி. அவரை வெல்ல முடியவில்லை. ரோமை சாம்ராஜ்யம் நினைத்தது, யூதர்கள் நினைத்தார்கள் இந்த மனிதனை கொன்று விட்டால் கதை முடிந்துவிடும். அங்கதான் தொடங்குச்சு, அங்கதான் தொடங்குச்சு. அவர்கள் முடிந்தது என்று நினைத்தார்கள், இவர் தொடங்கி வைத்து விட்டு வந்தார். அதுதான் உயிர்ப்பு. நாம் வாழுகிற பொழுது ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக அவர்கள் அதை சொன்னார்கள், இவர்கள் இதை சொன்னார்கள், இது இப்படி ஆகிவிட்டது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொன்னா, இப்படி நடந்துடும் நான் நினைக்கல, உன்னை யாரும் நினைக்க வேண்டாம்னு சொன்னா, ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக நாம் விழுந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகிறோம் அல்லவா? அதுதான் சாவு. உடல் ரீதியாக சாவது அல்ல, மன ரீதியாக நாம் கொல்லப்படுகிறோம். யார் சொன்னதற்காக? அம்மா சொன்னதற்காக, அப்பா சொன்னதற்காக, மறைவு செய்ததற்காக, கணவன் பேசியதற்காக, பெற்ற பிள்ளைகள் இப்படி பண்ணி விட்டார்கள் என்பதற்காக, குழந்தைகள் இப்படி செய்து விட்டார்கள் என்பதற்காக, மாமியாருக்காக, மருமகனுக்காக, நாத்தனாருக்காக, கொழுந்தனாருக்காக, எழுத்து வீட்டுக்காரர், அடுத்த வீட்டுக்காரர், என்னோடு பணி செய்கிறவன், எவன் என்ன சொன்ன என்ன அப்படி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அதுதான் அற்புதம். அந்தோனியார் இத்தனை அற்புதங்கள் செய்வதற்கு அடிப்படை அற்புதமே அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான நான், அற்புதமான எதிர்காலம். அதுதான் மற்ற எல்லாத்தையும் உண்டாச்சு. அப்ப நாம் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறோம். யார் என்ன சொல்றான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? செத்து போறதுக்கு. இந்த சமூகத்தில் நிறைய தற்கொலைகள் நடக்கிறது. ஏன்? அவர்கள் ஆயிரம் காரணங்களை உண்டாக்குகிறார்கள். அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்கிறவைகளை எல்லாம் காரணமாக நினைத்து கொண்டு செத்து போகிறார்கள். இந்த உலகம் வாழ்வது, நீ வாழ்வதை உலகம் விரும்பவில்லை, அவன் மட்டும் அவள் மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன். பிரிஸ்கெட்டில் உலக தலைவர்களெல்லாம் கூடி 2012 ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் இந்த உலகத்தினுடைய 10 ஆண்டு 20 ஆண்டு திட்டங்களெல்லாம் போட்டாங்க. அதில் வறுமையை ஒழிக்க வேண்டும், குழந்தை சாவை தடுக்க வேண்டும், அப்படி நிறையா, இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நிறையா. அதில் ஒன்று மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அது என்ன செய்யறதுன்னு. 2009 அமெரிக்காவில் அந்த அம்மா பேர் மறந்துட்டேன், அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த நாட்டை விட்டு நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா? நான் இல்லை, ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்தில் நடக்க போகுது, அது இந்த நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பை தரும், நான் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போகிறேன்னாங்க. என்னங்கிறாங்க? ஒரு இனப்பழுவடை, இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த நிறைய பேரை கொல்ல போகிறார்கள், ஒரு நோயை அனுப்ப போகிறார். 2009 சொல்லுது அந்த அம்மா. ஒரு புத்தகம் நான் படித்தேன். இப்போ உலகத்தினுடைய
என்ன பிளான் பண்ணாங்கன்னு அந்த அம்மா சொல்லுதுன்னா, இன்றைக்கி அந்த அம்மா சொன்னதை வச்சு எழுதுறான். என்ன எழுதுறான்னா, விவசாயத்தை உண்டு பண்ணிடலாம், இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி, சிறு குழந்தைகள் இறப்பதை மெடிசனால் சரி பண்ணிக்கலாம், எக்காலஜி, அதாவது குவளைய வெப்பம் வருதில்ல, அதுக்கு மரங்களை வெட்டுகிறார்கள், அதை சரி பண்ணிடலாம். மக்கள் தொகை எப்படியா குறைக்கிறது? ஏனென்றால் இன்றைக்கி நிறைய மருத்துவத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அவன் 80 வருஷத்து 90 வயசு 100 வயசு 110 வயசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் எல்லாம் உலகத்தில் இருந்து எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? வயசானவங்களெல்லாம் தூக்கணும். அப்போ 100 90 80 70 தேவையில்லை, 60 தேவையில்லை, 50 40 30 20 யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவன்லாம் இருந்து பூமிக்கு பாரம். அப்போ நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் போதும், மற்றவங்களாம் சாவடிச்சிடலான்னு வந்தது தான் இந்த என்னது கொரோனான்னு அவங்க எழுதுகிறார்கள். அது உண்மையானு எனக்கு தெரியல, ஆனால் நம்பகத்தக்கமாக இருக்கிறது. நடந்தது என்னவென்றால், வயோதிகர்களெல்லாம் செத்து போனார்கள், உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களெல்லாம் செத்து போனார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நோயெல்லாம் இருந்துச்சோ, ஏற்கனவே வைட்டல் ஆர்கன்ஸ், உடலில் இருக்க மிக முக்கியமான உறுப்புகளில் பழுதிருந்தவர்களெல்லாம் செத்து போனார்கள். அப்போ இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் எந்த வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுக்கு வேற வேற பேர் கொடுப்பாங்க. இது அது அந்த பேர் இந்த பேர், அப்புறம் மியூட்டேஷன் நடக்குது. எத்தனை பேர் சொன்னா, ஆனால் எத்தனை பேர் செத்தாங்கிறத விஷயம். இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த சமூகத்தில் நம்மை ஆளுகிறவர்கள் நினைக்கிறார்கள், நினைப்பதில்லை என்றதும் நிதர்சனமான உண்மை. அப்போ நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கிறவர்கள் நினைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், அது நடக்காது. அப்படி நான் தான் நினைக்கிறேன். ஏன்னால் நாம் நல்லான்னு நினைக்கிறது கடவுள் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீயும் நானும் நன்றாக வாழ வேண்டும், that they may live in abundance, அவர்கள் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வந்தவர் தான் இயேசு. இயேசு மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு உறுதியாக சொல்ல முடியும், வேற யாரையும் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் உலகத்தில் நல்ல தலைவர்களே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் படித்து பார்த்தா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எந்த நேரத்திலும் இந்த சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள் நம்ம எது வேணாலும் செய்வார்கள். ஆனால் நாம் வாழ வேண்டுமா வீழ வேண்டுமா என்பதை முடிவு செய்வது நாம் தான், நான் தான், நீ தான். அது விரும்புவது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் இல்லை. எனக்கு தெரியாது. அவர் மட்டும்தான் எல்லோரும் நிறைவாழ்வு பெற வேண்டும், எல்லோரும் மீட்பு பெற வேண்டும். ஒருத்தர் கூட தொலைஞ்சிடக்கூடாது. 99 விட்டுட்டு தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி அதை தோளில் போட்டுக்கொண்டு வந்தது தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இன்னைக்கு 99 எதுவெல்லாம் பயன் தருமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் காலி பண்ணுங்கிறான். இதுதான் இயேசுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பேராளுமைகளுக்குள்ள வித்தியாசம். அப்போ நம் உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஹக்குனா மட்டாட்டா நீங்க உருவாக்கணும். ஓ ஹக்குனா மட்டாட்டா என்னது, உன்னுடைய இக்கிக்காய் என்னது என்பதை நம்மை உருவாக்கணும். அதற்கு ஒரே கிரியாவுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ யோசித்து பாருங்க, நமது வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும் என்னுடைய முத்ரா வாக்கியம் ஹக்குன்னா மட்டாட்டா மாதிரி எனக்கு இதாங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு என்னுடைய ஹிக்கிகாய் இதுன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அந்தோனியார் சொன்ன மாதிரி அற்புதம் நடத்துகிறேன் என்றால் அற்புதமான வாழ்வு. அற்புதம் அற்புதம் அற்புதம், எல்லாமே அற்புதம். நான் கடந்து முடிந்ததை பற்றி கவலைப்பட மாட்டேன், வர இருப்பதை பற்றி அச்சப்பட மாட்டேன். ஐ எம் கோயிங் டு லீவ் தி ப்ரெசன்ட். இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பவுலடியார் அற்புதமாக சொல்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். பெரிய பாவமாக நான் பார்க்கறது என்ன தெரியுமா? எப்பொழுதும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு வைங்களேன், பெரிய பாவம். என்றால் மனிதன் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருந்து அதை வெளிப்படுத்த முடியும். சிரிக்க வருது மனிதன் மட்டும்தான். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சிரிக்கலைன்னா பெரிய பாவமாக நான் பார்க்கிறேன். அடுத்த பவுலடியார் சொல்றார், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்லுங்க.
என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லணும்னா எது நடந்தாலும், என்ன பேரிழப்பு வந்தாலும் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோமா நம்ம? அதனால தான் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இடைவிடாத ஜெபம் என்பது கோயிலுக்கு வந்து ஜெபிப்பது, காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை ஜெபிப்பது, வாரத்துக்கு ஒரு தடவை கன்வென்ஷன் போகிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தியானத்துக்கு போகிறது இல்லை. இடைவிடாத ஜெபிப்பது என்பது எல்லா நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் இறை சிந்தனையிலிருந்து எது சரி எது தவறு என்று பார்ப்பது. சாதாரண கிராமங்களில் இருக்கிறவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு கிராமத்தில் தங்கி இருந்தது போது அதை பார்த்தேன். கஞ்சி தான் குடிக்கிறாங்க, கூழு தான் குடிக்கிறாங்க, காலையில் பழைய சோறு தான் சாப்பிட்றாங்க, வெங்காயத்தை கடிச்சிக்கிறாங்க, பச்சை மிளகா கடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. அவர்களெல்லாம் ஒரு கறி சோறு, ஒரு இட்லி தோசை எல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க. நான் அதை பார்த்ததில் என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அவங்களுக்கு இருக்குது. அவர்கள் அவங்க சிந்திக்கிற மாதிரியே நான் ஒரு பாட்டு இயற்றினேன். அந்த பாட்டு இப்படி தான்: நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன்னை நினச்சி வாழுறேனே இறைவா, எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உன்னை நினச்சி வாழுவேனே தலைவா, உன்னையே மலை போல நினச்சி வாழுறேன், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லையே, உன்னையே மலை போல நினச்சி வாழுறேன், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நான் என்ன சொன்னால் என்ன செஞ்சாலும் உன்னை நினைச்சு வாழுறேனே இறைவா, எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உன்னை நினைச்சு வாழுவேனே தலைவா. காலையில எழுந்தாக்கா கவலைகள் தொடங்குதையா, ராத்திரி தூக்கமில்ல உசுரே போகுதையா, எடப்பட்ட நேரத்தில் எல்லாமே தடங்கலையா, கோரப்பட்டு கிடக்கிறப்போ எல்லாமே வெறுமையா, என்னதான் சொல்லுறது என்னதான் செய்கிறது, யாரைத்தான் நம்புறது யாருக்கிட்ட புலம்புறது, ஒன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஐயா, ஒன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நான் வேண்டும் போது வரணும் நான் கேட்கிறத தரணும். ரொம்ப சிம்பிள் ப்ரேயர். நான் வேண்டும் போது வரணும் நான் கேட்கிறத தரணும், நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன்னை நினைச்சே வாழுறேனே இறைவா, எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உன்னை நினைச்சு வாழுறேனே தலைவா. அதுல உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, மலை போல, மலை போல, மலை போல, மலை போல, மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, மலை போல, மலை போல, மலை போல, மலை போல, மலை போல நினைச்சு வாழுறேன், எனக்கு கவலையே இல்லை, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல, உன்னையே மலை போல. எவ்வளவு எளிமையான மனிதர்கள், ஏழைகள், வறியவர்கள், அவங்களோட இக்கிக்காய், அவங்களோட ஹக்குனோ மட்டாட்டா, உன்னையே மலை போல, உனக்கென்ன எனக்கென்ன ஹக்குனோ மட்டோட்டா, உன்னுடைய இக்கிக்கா என்னுடைய இக்கிக்கா என்ன. அந்த கிராமத்தில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத பாமரனுடைய உன்னையே மலை போல, உனக்கென்ன எனக்கென்ன, உன்னுள் இருக்கிற மலை என்ன, அவனுடைய சிந்தனை என்ன நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் வாழ்க்கை அற்புதமானது. அந்த ஒரு வாழ்க்கையை ஆயிரம் காரணங்களை வைத்துக்கொண்டு நாம் வீழ்த்தி விடவே கூடாது. ஒரே ஒரு காரணத்தை வைத்து வாழ்க. ஒரு நாடு வாழுகிறது, ஜப்பான் நாடு வாழுகிறது, ஒரு பெரிய கண்டம் வாழுகிறது. தினமும் அவர்கள் இதையே பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப திரும்ப. தே ஆர் கிரியேட்டிங் பாசிட்டிவ் எனர்ஜி. அவர்கள் எதிர்மறை எண்ணங்களை பேசுவதே இல்லை, அவர் எதிர்மறையை சிந்திப்பதே இல்லை, நெகட்டிவாக அவங்க யோசிக்கிறதே இல்லை, நெகட்டிவாக பார்க்குறதே இல்லை.
பாசிட்டிவாகவே நினைக்கிறாங்க. அதனால் அவர்கள் எல்லோரிடமும் பாசிட்டிவை மட்டும்தான் பார்க்குறாரு. என் சிந்தனை தப்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் போட்டிருக்க கண்ணாடி பச்சையாக இருந்தால் எல்லோரும் பச்சையாக தான் தெரிவாங்க. நான் போட்டிருக்க கண்ணாடி சிகப்பாக இருந்தால் எல்லாம் சிகப்பாக தெரிவாங்க. அப்போ நான் போட்டிருக்கிற கண்ணாடி தப்பான கண்ணாடின்னு வைங்களேன், தவறு நெகட்டிவான கண்ணாடி போட்டால் நமக்கு எல்லாரும் செய்கிறதும் பேசுகிறதும் நெகட்டிவாக தான் தெரியும். ஆனால் என்னோடய கண்ணாடி பாசிட்டிவ்னு வைங்களேன், எல்லாருமே நல்லவர்களாக தான் தெரிவார்கள். ஆனானப்பட்ட ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணாடி பாசிட்டிவான கண்ணாடி. அல்லது கண்ணாடியே இல்லாமல் அவர் நேராக, ஆங்கிலத்தில் ப்ளீஸ் லுக் அட் மீ வித் யுவர் நேக்கட் ஐஸ், உனது நிர்வாணமான பார்வை பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம், கடவுள் வெளிப்புறங்களை பார்க்கிறார்களோ, மனிதர்கள் வெளிப்புறங்களை பார்க்கிறார், கடவுளோ உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறார். கடவுள் மட்டும்தான் நாம் யார் என்பது எப்படியோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவரது பார்வையில் நம்ம எல்லாரையும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். குற்றம் செய்தவன் குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது காத்தா கொண்டவனை இழந்த, அப்படி தான் இருக்கணும். எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு தனி கொண்டவனை இழந்த போனதே வாழ்க்கை பறி போனதே. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இந்த ரத்த கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இதைத்தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சத்தம் போட்டு கையை வச்சுக்கிட்டு பண்ணல, ஆனால் இங்கே உள்ள அதான் நடக்கும். இங்கே உள்ள அந்த நடிகர் இங்கே செய்கிற மாதிரி இங்கே எல்லாருக்கும் நடக்குது. ஏன்னா குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறான், குற்றம் புரிந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. எனவே பிரியமானவர்களே, நமது பார்வை எல்லோரையும் கடவுளின் பார்வையில் பார்க்கலாம். பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் உள்ளொளி பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். அதில் அண்டர்லைன் பண்ணப்பட வேண்டிய வார்த்தை என்னென்னா, உள்ளம் உள் ஒளி பெற வேண்டும். இந்த பாட்டை பல தடவை கேட்டிருப்போம். நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் உள்ளொளி பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், மனதில் நிம்மதி இல்லை என்றால், நம்மோடு கூட வாழ்கிற மனிதர்களை நாம் மகிழ்ச்சியாக வைக்கவில்லை என்றால், நாம் கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்து ஊமையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்றுதான் பொருள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமது மாற்றத்தை நமது பார்வையை மாறணும். இந்த பாடல் சொல்வது போல கடவுளின் பார்வையாக நமது பார்வை இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். அமைப்பனே இறைவா, எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பொழுதும் எங்களை சுற்றி நடக்கிற எல்லாம் எங்களை பாதிக்க நாங்கள் அனுமதிக்கிறோம். எங்களை சுற்றி வாழ்கிற மனிதர்கள் எங்களை வீழ்த்துவதற்காக, எங்களை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக சொல்லுகின்ற எல்லாவற்றையும் உண்மை என்று நம்புகிறோம். எங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்கள், எங்களை அன்பு செய்யாதவர்கள், எங்களது வாழ்க்கையில் எந்த பங்கும் இல்லாதவர்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்காதவர்கள் போகிற போக்கில் சொல்வதை
நாங்கள் எங்கள் மனதிலே இருத்தி வைத்திருக்கிறோம். எங்கள் மனம் என்பது மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டியாக இருக்கிறது. போகிற வருபவர்கள் போடுகிற குப்பைகளை எல்லாம் எங்கள் மனதிலே தேக்கி வைத்திருக்கிறோம். அவ்வளவு அழுக்குகள், கழிவுகள், கசடுகள், அதனுள் விளைவுகள், துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீர், வேதனைகள், விரக்தி, நான் ஏன் வாழ வேண்டும், வாழ்ந்து என்ன பயன் என்கிற உள் உணர்வுகள். ஆனால் இயேசுவே, உமது வார்த்தைகள் அனைத்துமே எங்களை வாழ்விக்கும் வார்த்தைகள். நாங்கள் இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் வாழ வேண்டும் என்கிற நிலை வாழ்வை தருகின்ற நீர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு புது வாழ்வை தரக்கூடியவை. சாதாரண ஏழைகள், எளியவர்கள், பாமர மக்கள் கூட இதோ அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே அவர்கள் அறியாமலேயே மிக பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நகரங்களில் வாழ்கிற நம்மை போல் பலர் மெத்தம் படித்த மேதாவிகளாக இருந்தாலும், மிகப்பெரிய பணிகளை செய்கிறவர்களாக இருந்தாலும், ஏராளமாக வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அடிப்படையில் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறோம். நாங்கள் திருப்பலிக்கு வருகிறோம், பக்தி முயற்சிகளிலே பங்கு கொள்கிறோம், திருத்தலங்களை நோக்கி போகிறோம், ஜெபமாலை செய்கிறோம், நற்செய்தி கூட்டங்களுக்கு போகிறோம். ஆனால் திரும்பி வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை எல்லோரும் போலத்தான் இருக்கிறது. இயேசுவே, நீர் தெளிவாக சொல்கிறீர், எல்லோரும் இருப்பதைப் போல நீங்களும் இருந்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள்? புற இனத்தாரும் அப்படி செய்வதில்லையா? நமக்கு அந்த வித்தியாசமே செய்வதில்லை. ஊர் அதைத்தான் செய்கிறது, உலகம் அதைத்தான் சொல்கிறது, எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள், அதனால் நானும் இருப்பேன். அதனால் யாருக்கு என்ன லாபம்? வாழ்க்கை தொலைந்து போவது பிறருக்கல்ல, நமக்குத்தான். அந்த உள் உணர்வை இயேசுவே இந்த நாளில் நாங்கள் அடைந்து கொள்ளமை வேண்டுகிறோம். ஒரு காலம் எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இறங்கவே கூடாது. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற செயல்கள், அவர்களது செயல்பாடுகள், அவர்களது அணுகுமுறைகள், அவர்களது உலக பற்றிய பார்வைகள் எங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது. நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இதோ உமது பார்வை, உமது வார்த்தை, உமது வாழ்க்கை, உமது மாதிரியை மற்றும் பின்பற்றுபவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்யும். விரித்த கரங்களோடு இதோ நீர் எங்களை அரவணைக்க வருகிறவர்களெல்லாம் நாங்கள் விலகி போகிறோம் என்பதை உணரவும், அந்த உணர்வு நிலையிலிருந்து ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் திரும்பி வரவும், மனம் வருந்தி வரவும், திருந்தி வரவும், எங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வில் அஞ்சா நெஞ்சர்களாக, எதற்கும் துணிந்தவர்களாக, வாழ்க்கை எப்படி நம்மை நோக்கி வந்தாலும் அதை அப்படியே நேரிடுகிறவர்களாக, மிகப்பெரிய நெஞ்சுறுதி மிக்கவர்களாக இருக்க வாழ அருள் தாரும். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கள் வாழ்வாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கூடி வாழ்கிற பொழுது ஏற்படுகின்ற இன்பத்திற்கு தான் குடும்பம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் கூடி வாழ்கிற பொழுது இன்பம் மட்டும்தான் இருக்க வேண்டும், மன நிறைவு மட்டும்தான் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க வேண்டும், பூர்ண சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் கூடி வாழ்கிற பொழுது எங்கள் குடும்பங்களிலே துன்பம் தான் இருக்கிறது, துயரம் தான் இருக்கிறது, வேதனை தான் இருக்கிறது, கவலை தான் இருக்கிறது, கண்ணீர் தான் இருக்கிறது. ஆனால் நீர் விரும்புவது இதுவல்ல. நீர் விரும்புவது நிறை வாழ்வு, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான செல்வம், வளமை, செழுமை, கொழுமை, பரிபூரணம், இதைத்தான் நீர் விரும்புகிறீர். ஆனால் எங்கள் வாழ்வு அதற்கு நேர் மாறாக இருக்கிறது. நீர் எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் நாங்கள் அதை பெறுவதற்கு எங்கள் கரங்களை விரிப்பதே இல்லை. இன்னொரு கோடி கோடியாக அருள் வரங்களை கொட்டி கொடுத்தாலும் கூட எங்கள் கரங்கள் குவிந்தில்லை, பெறுவதாக இல்லை, முடங்கி கிடக்கிறது. எங்கள் கரங்களை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். அருள் வரங்களை பெறுவதற்காக எங்கள் உள்ளமும் திறந்தில்லை, எங்கள் கரங்களும் திறந்தில்லை, எங்கள் மனதும் திறந்தில்லை, எங்கள் அறிவும் திறப்பில்லை. இந்த நாளில் நாங்கள் வேண்டுகிறோம், எங்களை சுற்றி வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும், என்ன சொன்னாலும், என்ன செய்தாலும்,
எங்களது பார்வையானது மிகவும் எளிமையானதாக, நம்பிக்கை மிகுந்ததாக, உறுதியானதாக இருக்க அருள்தாரும். நெஞ்சிலே நேர்மையும், சொல்லிலே வாய்மையும், செயலிலே தூய்மையும் கொண்டவர்களாக நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள்தாரும். இதோ அம்மையப்பனே இறைவா, உம் திருமகன் வாழ்ந்து காட்டியதைப் போல எத்தகையதாக இருந்தாலும், எங்கிருந்து வந்தாலும், எப்படி வளர்ந்தாலும், ஊர் பேர் உறவுகள் பின்னணி எதுவாக இருந்தாலும் எதை பற்றியும் நீர் கவலைப்படாமல், இதோ வானக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீர் வாழ்ந்ததைப் போல நாங்கள் வாழுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திரணும். எங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவே, நீர் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் உகந்தவராக வளர்ந்தீர், வளர்க்கப்பட்டீர். அதுபோல இங்கே இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை அறிவில் மட்டுமல்ல ஞானத்திலும் வளர்க்கின்றனர். மென்மேலும் நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக அவர்கள் வளர்க்க அருள்தாரும். வளர்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும், இயேசுவே நீர் சிறு பிள்ளையாக எப்படி வளர்ந்தீர் என்பதை முன்மாதிரியாக வைத்து மாறி வருகின்ற இந்த காலச்சூழலில் நவீன அறிவியல் உலகில், இந்த ஊடக உலகில், கரங்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த அலைபேசிகள் ஆட்டுவிக்கின்ற கொடுக்கின்ற அட்டூழியங்களுக்கு மத்தியில் அவர்களெல்லாம் வென்றெடுக்கிறவர்களாக, இதோ வாழ்வில் முன்னேற்றம் ஒன்றை மட்டுமே கொண்டு வாழ்கிறவர்களாக அவர்களுக்கான மனநிலையை தந்திரலாம். இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு ஏராளமான சவால்கள், திரும்புகின்ற திசையில் எல்லாம் மிக இலவசமாகவும் குறைந்த விலையில் போதைப் பொருட்கள், எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்று இன்று சுற்றி சுற்றி மதுக்கடைகள், வாழ்க்கை குலைப்பதற்கான கேளிக்கைகள், கூத்துக்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், சுய நினைவை பறிக்கின்ற எல்லா விதமான பொருட்களும் மிக மலினமான விலையிலே கொடுக்கப்படுகிறது. அவர்களது வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சவால். இதோ அவர்களும் ஒரு இக்கிக்காய், ஒரு அக்குனோ மொட்டோவை உருவாக்கி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற மனோபக்குவத்தை அவர்களுக்கு தந்துள்ளோம். எங்கள் இல்லங்களிலே வயோதிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் உயிரை உருக்கி உடலை வருத்தி உழைத்தோம், பிள்ளைகள் கவனிப்பதில்லை, அன்பு செய்வதில்லை, பேரப்பிள்ளைகளை அவமதிக்கிறார்கள், நாதி இல்லாமல் இருக்கிறோம் என்று வயோதிகர்கள் வருத்தப்படுகிறார்கள். இதோ முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, அவர்களுக்கு மன நிறைவு என்பது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் திரும்பி பார்ப்பதும், எதிர்கொள்ளவிருக்கின்ற வாழ்க்கையை கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை திருத்திக் கொள்வதுமாக இருக்க நீர் அருள்தாரும். நிறைய முதியவர்கள் உண்ண உணவும் ஒடுக்க ஒடியும் பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாலும் கூட குறைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு, எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டு, எப்பொழுதுமே வீட்டில் இருக்கிற அனைவரையும் எரிச்சல் படுத்தி கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதோ அவர்களையும் இதோ நீர் தொடுவீராக. இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிற பொழுது இருப்பதை வைத்துக்கொண்டு மன நிம்மதியோடும் சமாதானத்தோடும் இருக்கிற இல்லங்களில் இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியாக உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களுக்கு ஜெபத்தினுடைய ஒரு உந்து சக்தியாக இருந்து அவர்களை ஆதரிக்க அருளத்தாரோம். என் ஆண்டவரே, கணவன் மனைவி இணைந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் இருக்கிற என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் இந்த வழக்காடு மன்றங்களாகிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பொழுதும் வீடுகளிலே சண்டை சச்சரவுகள், கணவனும் மனைவியும் பகைவர்களைப் போல போர்க்களமாக இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. பிரமாணிக்கம் இல்லாதவர்களாக, ஏசுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, அடித்து உதவிக்கிறவர்களாக, அவமானப்படுத்துகிறவர்களாக, ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக சண்டை விட்டு பேசாமல் ஒரே கூரையின் கீழ் 2 கட்சிகளாக, அம்மாவுக்கு ஒருவர் அப்பாவுக்கு இருவர் என்று 2 கட்சிகளாக கட்சி சண்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவருக்கும் அவர்களது ஈகோதான் முக்கியமாக இருக்கிறதை ஒழிய, இதோ இறங்கி வருவோம், சரி போனால் போகட்டும் என்று சமரசம் செய்வதற்கு யாருக்கும் மனதில்லை. பிள்ளைகளை கேடுகட்டு போனால் என்ன,
குடும்பம் அழிந்து ஒழிந்தால் என்ன, நான் எந்த காலத்திற்கும் எந்த காரணத்திற்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மிகவும் மிகவும் கோப மனதோடு வைராக்கியத்தோடு கல் நெஞ்சத்தோடு வாடுகிற கணவன் மனைவிகளை நீர் தொடுகிறார்கள். இதோ அவர்களுக்குள்ளே இணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால், இதோ அவர்கள் விட்டு விலக வேண்டும், இதோ அவர்கள் இறங்கி வர வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் என்று வாக்குறுதியில் கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக இப்படி இருப்பது மகப்பெரு தவறு. ஒரு குடும்பத்தை அவர்கள் திசை திருப்புகிறார்கள், ஒரு எதிர்கால வாழ்க்கையை அவர்கள் முடக்கி போடுகிறார்கள் என்கிற ஒரு குற்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அதனால் கூடி வாழ்கின்ற குடும்பம் இன்பம் தருவதாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியரது உறவு அற்புதமான ஒரு உறவாக இருக்க வேண்டும். இதோ எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் வார்த்தையால் வடித்து சொன்னாலும் பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் செவிப்படுப்பதில்லை. ஆனால் பார்க்கிறார்கள், அப்பா அம்மாவனுடைய வாழ்க்கை எப்படி என்பதை பார்த்து அறிவுரை சொல்லாமலே அவர்கள் வாழ்வார்கள். நடமாடுகின்ற நற்செய்திகளாக கணவன் மனைவி இணைந்து பெற்றோர்களாக வாழ்கிற பொழுது பிள்ளைகள் தானாகவே பாடங்களை படித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை இவர்களுக்கு தர வேண்டும் என்றும். அன்பாண்டவரே, நாங்கள் எல்லாம் உழைத்தால் தான் உணவு, உழைக்கிற பொழுது உடல் வருந்தத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு காரணத்தோடு நாம் உழைக்க வேண்டும். உழைப்பு என்பது எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இறைவா, இந்த உலகத்தை நீர் படைத்தது என்பது மாபெரும் உழைப்பினுடைய வெளிப்பாடுதான். இதோ நீர் உழைத்த இந்த உழைப்பு என்பது வையகம் வாழ்வதற்காக, வையத்தில் வாழ்வதெல்லாம் பிறர் வாழ்வாய்ப்பதற்காக. அதே உணர்வோடு உழைக்கிறவர் அத்தனை பேரும் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, உற்றோருக்காக, உறவினருக்காக என்று கடினமாக சலிப்பில்லாமல் உழைக்கின்ற சக்தியை தரும். இந்த வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை, அது வேண்டும், அது வரவில்லை, இது தேடினோம், இது தென்படவில்லை என்கிற உணர்வுகள் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இதோ அது அந்தந்த காலங்களில் நடக்கும். நாங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் வர வேண்டியது சரியான நேரத்தில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள் நாங்கள் வாழ அருள்தாரம். நாங்கள் செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் வர வேண்டியதெல்லாம் தானாக வரும் என்கிற சித்தாந்தம் இதோ எங்களை மிகவும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. விளையாட்டை ஆடாமல் ஜெயிக்க வேண்டும் என்றும், தேர்வை எழுதாமல் பாஸாக வேண்டும் என்றும், உழைக்காமல் ஊதியத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனை இங்கே நிரம்பி கிடக்கிறது. யாரும் வருந்தி உழைப்பதற்கோ பிள்ளைகள் அமர்ந்து படிப்பதற்கோ தயாராக இல்லை. எல்லாம் இலவசமாக கிடைக்க வேண்டும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தில் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுவது கூட எங்கள் வாழ்க்கையை முடக்கிப்படுவதற்காக என்கிற உள் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். இலவசமாக கிடைக்கிற எதுவுமே நம்மை உயர்த்தாது, நம்மை அவமானப்படுத்தும், நம்மை கூனி குறுக வைக்கும் என்கிற உணர்வோடு உழைப்பதில் தான் பெருமை இருக்கிறது. தி டிக்னிட்டி ஆஃப் லேபர், ஒரு மாண்பு என்பது நமது உழைப்பில் தான் இருக்கிறது. நான் உழைத்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றேன், நான் உழைத்து இதை உருவாக்கினேன் என்ற எல்லோருக்கும் ஒரு பெருமிதம் இருக்க செய்துள்ளோம். தீமை உன் கூடாரத்தை அணுகாது, இதோ பகைவர்கள் உன்னை தாக்க மாட்டார்கள், எல்லா எதிர்ப்பு தீய சக்திகள் அந்தகார சக்திகளிலிருந்து உன்னை காப்பேன் என்ற இறைவார்த்தை எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் செய்து தரும் என்ற நம்பிக்கையும் வேண்டும். எங்கள் சக்திக்கு உட்பட்டதை நாங்கள் செய்யவும், எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதை இறைவா நீர் அரணாக, கோட்டை அரணாக இருந்து எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எங்கள் உடல் நோய்கள் தான், எங்கள் மனநோய்கள் தான் எங்கள் உடலுக்கு நோயை தருகிறது என்பதை உணரச் செய்யும். எங்கள் மனதிலே பக்குவப்படவில்லை என்றால் எங்கள் உடல் நோயாகிறது. மனமது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னதைப் போல மனம் செம்மைப்படுவதற்காகத்தான் இந்த ஜெபங்கள். ஆனால் நாங்கள் ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கிறோமே ஒழிய மனம் செம்மைப்படவில்லை. மனம் செம்மைப்படவில்லை என்றால் எத்தனை ஜெபங்கள் செய்தாலும் வாழ்க்கை மிளிராது, வாழ்க்கை வளராது, வாழ்க்கை வளப்படாது, வாழ்க்கை வசப்படாது. எனவே ஆண்டவரே, எங்கள் மனம் செம்மைப்பட வேண்டும். மனது செம்மைப்பட்டால் தான் எங்கள் உடல் செம்மையாக இருக்கும். எங்களுக்கு இன்று இருக்கிற உடல் நோய்கள் எல்லாம் எங்கள் மனம் செம்மைப்படாமல் வந்து சேர்ந்தவை என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எனவே மனம் ஒருபோதும் தளராமல் எப்பொழுதும் நெஞ்சு உறுதியோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்கள் உடலில் இருக்கிற நோய்களெல்லாம் ஓடி போகும், மறைந்து போகும் என்பதை உணரச் செய்யும். மருத்துவருக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறவரே எங்கள் மனநோய்களை குணப்படுத்தும். மனநோய்கள் குணமடைவதால் எங்கள் உடல் நோய்கள் குணமாகும். எங்கள் மனநோய்களும் உடல் நோய்களும் குணமாவதால் எங்களை சுற்றி இருக்கிற எல்லோரிடமும் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக எங்கள் குடும்பங்கள் அமையும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை
நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜப்பானியர்களும் ஆப்பிரிக்க கண்டத்துக்காரர்களும் அவர்களுக்கென்று சுயமாக ஏற்படுத்தி வைக்கின்ற ஒரு இலக்கு போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு சொந்தமாக எங்கள் மனதுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு மந்திர சொல் எங்களுக்குள்ளே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்ச்சிப்பட்டு எங்கள் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய அந்த ஒரு உறுதியான சொல்லை நாங்கள் உண்டாக்கி அதை திரும்ப திரும்ப சொல்லி அதையே ஒரு ஜெபமாக்கி எங்கள் வாழ்க்கை நேரு விரும்புகிற அற்புதமான ஒரு நிறைவாழ்வாக அமைய நேரே அருள்வீராக. வாழ்ந்து காட்டியும் திருமகன் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயரிவருள் அனுமானத்தை பாடுவோம் தாழ்ந்து. மனிதரிதலை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆலவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. அம்மையப்பனே இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம்.